கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றினதோட சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு, இந்த வீட்டில் நீ சாதாரண ஒரு வேலைக்காரன் தான், அதை முதல்ல நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்றபடி என் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, முதலாளி அம்மா, நீங்க கொடுத்த இந்த வேலையை நான் எப்படி மறப்பேன்? நான் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நாய் மாதிரி வேலை பார்ப்பனே தவிர்த்து என்னைக்குமே உங்களுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரகலா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாரு அக்கா, நீ எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு தோணுதுன்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சந்திரகலா அப்படி பேசுற அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, இல்ல, நான் போய் அவன் கிட்ட கேட்டப்போ, இல்ல எனக்கு வேலை வேணாம், நானே 10 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணி அனுப்புனான். ஆனா கடைசியில இப்ப என்ன சொல்றான்னா, உங்களுக்கு நாய் மாதிரி வேலை பார்க்குறேன்னு சொல்றான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, யாராவது சொல்லி கார்த்தி இங்க வேலை பார்க்க வரானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்படி இருந்தா நமக்கு என்ன, அவன் நமக்கு அடிமையா இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். நான் நினைச்ச மாதிரி அவன் நமக்கு அடிமையா இருக்கான், அது போதும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நம்ம வீட்டுல 4 பொண்ணுங்க இருக்காங்க. முதல்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனை இல்லை, ஆனா மிச்சம் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களை யாராவது ஒருத்தவங்களை அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் சந்திரகலா, என் பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும், அவன் என் பொண்ணுங்களை நெருங்க முடியாது, அவனை வேலைக்காரன் மாதிரி மட்டும்தான் நான் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திரகலாவும் சரி அக்கா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா நினைக்கிறாங்க, நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், ஆனா அவரு இந்த கார்த்திக் கிட்ட பேசினாரா என்னன்னு தெரியல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு போகும் பொழுது நேராக அவங்க தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. தாத்தா போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, தாத்தா நீங்க நினைச்சதை விட ஒருபடி மேல நான் இப்ப சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட தாத்தா சொல்றாரு, என்னடா சொல்ற, சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டியா, எப்படி போன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்க மருமக தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட தாத்தா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல, ஆனா நீ அவ்வளோ ஈஸியா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள போயிருக்க, அப்ப நீ சாதாரண ஆள் இல்ல பேராண்டி. எனக்கு இப்ப நம்பிக்கை வருது, நீ கண்டிப்பா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வருவனே எனக்கு நம்பிக்கை இருக்கு கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரிங்க தாத்தா, நம்மளுடைய இப்ப முதல் வேலை என்னன்னா, நான் எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியோட மனசுல இடம் பிடிக்கணும், அப்பதான் வந்துட்டு எப்படியாவது நான் அவங்கள இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, அவளை பத்தி உனக்கு தெரியாது, நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் சமாளிச்சிருவேன் தாத்தா அப்படின்னு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சுவாதி வராங்க. அப்போ கார்த்தி போனை கட் பண்ணிட்டு, சொல்லுங்க சுவாதி, என்ன வேணும் அப்படின்னு. இல்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சுவாதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. சுவாதி சொல்றாங்க, நான் பாடனை பார்த்தேன், அம்மா கிட்ட போட்டு காமிச்சிடாதீங்க, போட்டு காமிச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை, உங்களை மாதிரியே பாட்டு பாடுற பொண்ணு எனக்கு ஒன்று தெரியும், அந்த பொண்ணோட திறமைய நான் ஆதரிச்சேன், அந்த பொண்ணு இப்ப ரொம்ப சூப்பரா பிரபலமான பொண்ணா மாறிட்டாங்க அப்படின்னு. சுவாதி கேட்குறாங்க, யாரு சார் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அந்த பொண்ணு பேரு தீபா அப்படின்னு. இது கேட்டதோட சுவாதி சொல்றாங்க, சார் எனக்கு அந்த பொண்ணை தெரியும் சார், அவங்க பிரபலமான பாடகி தீபா தானே, அவங்களோட குரலுக்கு நான் அடிமை சார், ஒரு 2 டைம் அவங்களோட கச்சேரியை அட்டன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடியல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஸோ இந்த சுவாதியும் தீபாவோட ரசிகை அப்படின்னு. சுவாதி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம கார்த்திகை தீபாவை பற்றின ஞாபகங்கள் வருது. அருண் வந்து கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்றாரு, சுவாதி பாடுறத பார்த்தா எனக்கு தீபாவோட ஞாபகம் தான் வருது, தீபா வந்துட்டு அவங்களோட திறமைய வெளியில காமிச்சிட்டாங்க, எப்படியோ அவங்களோட திறமைய வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன், இதே மாதிரி பல பெண்களோட திறமை வெளியில வரணும் அப்படின்னு தீபா சொல்லியிருக்காங்க, எனக்கு சுவாதிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுது, எப்படியாவது சுவாதியோட திறமைய வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இதை கேட்டுட்டு அருணும் சரி அப்படின்னு சொல்றாரு.